எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்துடலாம். சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. மகன் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும் சிம்ம ராசியில. மகத்துடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான். அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ராசிகள்ல இந்த சிம்மம் மகம், சிம்மம் பூரமும் அடங்குங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி நல்ல பலனை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயினுடைய பார்வையில ஒரு மாறி கெட்டுப்போன தன்மையில வந்து பாத்தீங்கன்னா, சனி வந்து கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தான் கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, வேலை ரீதியாக பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது செலவுகளை கொடுத்தாலும் சனியினுடைய கெடுபலன்கள் குறையும். ஏன்னா தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பகவான் சனியை பார்ப்பார். அப்ப சனி வந்து இங்க வந்து குரு பார்வையில நல்லது செய்ய கடமைப்பட்டவரா வருவார். அப்போ உடைய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல குறையும். இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும், மன அழுத்தங்கள் குறையும், வேலை ரீதியாக இருந்த பணிச்சுமைகள் குறையும். ஆனா செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அதிசார கதியில். அப்ப 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கும்போது செலவுகள் சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ராடுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாப் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது வந்து ஏதாச்சும் நீங்க வேறு ஹைதராபாத் சைடோ அல்லது பெங்களூர் சைட்ல நீங்க ஏதாச்சும் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 46 நாட்கள்ல ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அது வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். 2வது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது, அல்லது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, அல்லது நிலம் புலங்கள் வாங்கி போடுறது, அல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள அமைச்சுக்கிறது. ஸோ இது சார்ந்த முயற்சிகள் நன்றபடியாக உங்களுக்கு வந்து அமையும். 2வது மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, படிப்புல ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்களா? இதுநாள் வரைக்கும்
ஒரு மாதிரி மந்தமா இருந்தவங்க கூட இப்போ நல்லாவே வந்து சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு. இந்த கேது வந்து ராசிக்குள்ள இருக்கும்போது என்னன்னா எல்லாமே கிடைக்கும். அத நீங்களாவே தவற விடுவீங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள தவற விடாதீங்க. சரிங்களா? எதையுமே அலட்சியமா நினைக்காதீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அத பயன்படுத்திக்கங்க. இத விட எனக்கு பெட்டரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இருக்கிற சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிய கையில புடிச்சுக்கங்க. அதன் பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சரிங்களா? கிடைக்கிறத புடிச்சுக்கணுங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த டைம்ல. சரிங்களா? அத மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும். 2வது சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமான வழியில சில வருமானத்தையும் சனி பகவான் கொடுப்பாருங்க. அதே மாரி குடும்பத்துல கணவன், மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல குறையும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு வந்து கடன்ல இருந்து மீண்டுவதற்கான சில வழிகள் பிறக்கும். அல்லது கடன் தேவை இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும். அதேபோல இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்த தொடர்பு கொள்வார். சரிங்களா? வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக் கொண்டிருக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? தேடுற இடத்துல வேலை கிடைக்கும். அதுதான் விஷயம். 6ஆம் இடம் வலுக்கும்போது கடன் கிடைக்கும். அதே மாரி வேலையும் கிடைக்கும். சரிங்களா? ஒருத்தர் கீழ வேலை செய்ற பணிகளை வந்து 6ஆம் இடம் குறிக்கும். அதை வந்து சனி பகவானும் சரி, குருவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். நெறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில கையில காசு வச்சுக்கிட்டு எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்கிறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைங்க. அல்லது லேண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைங்க. 4ஆம் இடம் குரு பார்வையில இருக்குங்க. அதே மாரி 12ஆம் இடத்துல வந்து குரு உச்சமாகிறார். தங்கத்துக்கு காரகன் குரு பகவான் தான். சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்தில இது போன்ற அமைப்புல செலவுகள் சார்ந்த விஷயங்கள் உண்டு. 2வது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க. குரு 8ஆம் அதிபதி. சரிங்களா? சிம்மத்த பொறுத்தவரைக்கும் 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இப்ப 8ஆம் அதிபதியாக தான் இங்க வேலை செய்வார். அந்த வகையில பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்து உச்சம் பெற்று 8ஆம் இடத்த பார்க்கும்போது, ஆரோக்கியத்திலும் சில தொந்தரவுகளையும் கொடுப்பார். அப்ப ஹெல்த்தையும் கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.